எப்போதும் பணத்தட்டுப்பாடுகள் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணியே சம்பளத்தை செட்டில் செய்வார்கள். அதாவது இவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஆபத்து என்றால் ஆட்சிக்கு ஆபத்து என்றால் அர்த்தராத்திரியில் ஆட்சியை பிடிப்பார். அர்த்தராத்திரி அந்த ஏதாவது ஒரு ரெசார்ட்ல ஏதாவது மொத்தமா அடைச்சு வைக்கலாம், ஃபியூச்சர்ல சொல்றேன். அப்ப யாரெல்லாம் ஒவ்வொரு நைட்ல ஒவ்வொரு காலில் எவ்வளவு ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கலாம். அதிர்ஷ்டகர வயல அதான் எங்க போய் இதெல்லாம் ஒரு நாள் அவனை காப்பாத்தி விட்டுருக்கு. அது என்றாவது ஒரு நாள் அவருடைய அதிர்ஷ்ட கதவை திறக்கலாம். அது வந்து ரெசார்ட்டோட நிக்கணும். அதாவது ரெசார்ட்டோட நின்றுச்சுன்னா நாலு பங்களா பக்கம் போகக்கூடாது. கேட்டநாடு இந்த மாதிரி பங்களா பக்கம் போகும்போது இவருக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும். அந்த பக்கம் போகக்கூடாது. தூத்துக்குடி பக்கம் இவருக்கு நல்ல நேர் காற்று அடிக்கவில்லை. அந்த பக்கம் இவர் போகுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது கிழக்கு நோக்கி, தென்மேற்கு கிழக்கு நோக்கி அவர் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் இனிமேல் அவருக்கு நல்ல திசை எது அப்படின்னு பார்த்தா டெல்லியை நோக்கி திசை. அந்த திசையை நோக்கி அவர் வேகமாக பயணம் செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கு உகந்ததாக இருக்கும். இவருக்கு பிடித்த நிறம் பூ மாதிரி இருக்கும். தாமரை பூ மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த நிறம், அந்த பூ தான் அவருக்கு பிடித்ததாக இனிமே அமையும். ஒவ்வொரு வாடிக்கையாளரிடம் தனிப்பட்ட முறையில் நட்பை வளர்த்து கொள்வது மிகவும் நன்மைகளை தரும். பொருட்களின் விலை விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். அதாவது கூட இருக்கிறவங்கள இப்ப கோபமாக இருக்கலாம், எங்களை கேட்காம போயிட்டீங்களே முடிஞ்சிருச்சே அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. பொருட்களை கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட வளைஞ்சு நெளிஞ்சு இங்கேயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஃப்ளெக்சிபிளா அப்படி டெல்லியும் அப்படி இப்படின்னு மாத்தி கீத்தி அவர் இருந்தாதான் இவருடைய பாதை வெற்றி பயணமாக அமையும். புரியுதுங்களா? சட்டமன்றத்துக்கு போனா கிழக்க பார்க்க கூடாது, அவர் எதிரி இருப்பாங்க. அது ஒரு திசையாக அமையுது. இவர் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாருன்னா அடுத்து அவர் வந்து ஆட்சி பிடிக்கலாம். ஓகே சுவாமி, தகவலுக்கு நன்றி.